எந்த ஒரு ரேடர்லையும் சிக்காத, யாருடைய கண்களுக்கும் புலப்படாத அதிநவீன நீர்மூழ்கி கப்பல்கள் ஈரானிடம் இருக்கின்றன என்று சொன்னால் நீங்கள் நம்புவீங்களா? இப்படியான ஒரு அதிர்ச்சியான செய்தி ஒன்று வெளியாகி இருக்கிறது. இந்த செய்தியில் வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்த நீர்மூழ்கி கப்பல்கள் எப்படியானவை, அந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்களை தாக்கி அழிப்பது அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் மிகவும் சவாலாக இருக்கும் என்று சொல்லி இந்த ஒரு கட்டுரையில் போடப்பட்டிருக்கிறது. வேறு என்னெல்லாம் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை விரிவாக விளக்கமாக இந்த காணொளியில் பார்க்கலாம். ஈரானிடம் இருக்கிற அந்த விசேடமான அதிநவீன நீர்மூழ்கி கப்பலினுடைய பேர் காதிர் சப்மரைன்ஸ் என்று சொல்லப்படுற நீர்மூழ்கி கப்பல். இதனுடைய விசேஷம் என்னென்னு சொன்னால், ஆழம் குறைந்த பகுதிகளில் பயணம் செய்யும். இதுக்கு பெரிய ஆழமான தண்ணீரெல்லாம் தேவைப்படாது. ஆழம் குறைஞ்ச சாதாரண தண்ணீரே பயணம் செய்யக்கூடிய மாதிரி விசேடமாக வடிவமைக்கப்பட்டிருக்காம். இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்களை ஈரான் வடிவமைச்சதுக்கான காரணமே இந்த ஹோர்முஸ் நீரிணையில் தாக்குதல் நடத்தத்தான், ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாக்கத்தான். ஏன்னு சொன்னால், ஈரானுக்கு தெரியாதா, என்றைக்காவது ஒரு நாளைக்கு ஈரான் இலக்கு வைக்கப்படும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏனைய நாடுகளும் சேர்ந்து ஈரான் மேல தாக்குதல் நடத்தும் என்றது ஈரானுக்கு நல்ல வடிவாவே தெரியும். அதனால தங்களுக்கு தேவையான சகல ஆயுதங்களையும் இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்களையும் எப்போதோ தயாரித்து பத்திரமாக வைத்திருக்கிறார்கள் ஈரானியர்கள் என்று சொல்லி இந்த ஆக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இந்த காதிர் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குத்தானே, இதனுடைய சிறப்பம்சம் என்னன்னு சொன்னா, முதலாவது இதனுடைய சைஸ். இது மிக மிக சிறிய சைஸ். அதாவது இப்போ உலகத்தில் அமெரிக்காட்ட, பிரித்தானியாட்ட, பிரான்ஸ்கிட்ட என்ற முக்கியமான நாடுகளில் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குத்தானே. ஒவ்வொரு நீர்மூழ்கி கப்பல்களும் பார்த்தீங்கன்னு சொன்னால் மிக பிரம்மாண்டமாக இருக்கும். இப்போ நான் உங்களுக்கு ஒரு படம் ஒன்று போட்டு காட்டுறேன். இந்த படம் தான் அது. இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அமெரிக்காவால் பாவிக்கப்படுற மிகவும் பிரபலமான ஒரு நீர்மூழ்கி கப்பலினுடைய அந்த குறுக்கு வெட்டு, அந்த அகலத்தை காட்டுற படம் தான் இதில் முதலாவது ஆரஞ்சு மஞ்சள் கலரில் இருக்கிறது. அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், அந்த அகலம் போடப்பட்டிருக்கிறது 13 மீட்டர் என்று சொல்லி. எனவே நீர்மூழ்கி கப்பலினுடைய அந்த அகலம் 13 மீட்டர். அதில் பாருங்க, ஒரு ஆள் நிற்கிறார். சராசரியாக ஒரு 6 அடி இருக்கக்கூடிய ஒரு மனிதன் படம் போடப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி எத்தனை பேர் மேலே கீழே எல்லாம் நிற்கலாம் என்று சொல்லி. எனவே இதனுடைய அகலத்தையும் இதனுடைய உயரத்தையும் எங்களால் கணிக்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதுக்கு பக்கத்தில் பாருங்க, பச்சை கலரில் போடப்பட்டிருக்கிறது. அதுதான் ஈரானிடம் இருக்கிற இந்த சிறப்பு அதிநவீன நீர்மூழ்கி கப்பல். இதில் ஒரு ஆள் தான் நிற்கலாம், ஏனென்றால் அவ்வளவு சின்னன். இதனுடைய அகலம் பார்த்தீங்கன்னு சொன்னால் வெறும் 3 மீட்டர் மட்டும்தான். எனவே 13 மீட்டர் எங்கே கிடக்குது, 3 மீட்டர் எங்கே கிடக்குது. எனவே இதனுடைய சைஸை நீங்கள் அளந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அதுக்கு கீழே இருக்கிற படத்தை பாருங்க, நீளம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது கீழே. அதாவது இந்த ஆரஞ்சு கலர்ல இருக்கிறது அமெரிக்காவினுடைய ஒஹாயோ நீர்மூழ்கி கப்பல். அதனுடைய நீளம் 170 மீட்டர். 170 மீட்டர். கீழே அதுக்கு கீழே பாருங்க, பச்சை கலர்ல போடப்பட்டிருக்கிறது. அதுதான் கதிர். அதனுடைய நீளம் 29 மீட்டர். எனவே 29 மீட்டர் நீளமும் 3 மீட்டர் அகலமும் கொண்ட சிறிய வகை நீர்மூழ்கி கப்பல் தான் இந்த கதிர் வகை நீர்மூழ்கி கப்பல். ஈரானிடம் கிட்டத்தட்ட 10 வகையான நீர்மூழ்கி கப்பல் இருக்கு என்று சொல்லி சொல்லப்படுகிறது. இது எதற்காக டிசைன் பண்ணப்பட்டது சொன்னால், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹோர்முஸ் நீரிணையை பாதுகாப்பதற்கும் ஹோர்முஸ் நீரிணையை கட்டுப்பாட்டுக்குள்ள வைத்திருப்பதற்காகவும் தான் ஈரானால விசேஷமாக உருவாக்கப்பட்டது. என்ன பிரச்சனை என்று சொன்னால், ஈரானுக்கு இருக்கக்கூடிய பிளஸ் பாயிண்ட் என்னன்னு சொன்னால், கடந்த 40 வருடங்களாக, ஒரு வருஷம் 2 வருஷமாக இல்லை, 40 வருடங்களாக இந்த ஹோர்முஸ் நீரிணையையும் இந்த பெர்சியன் கல்ஃப் என்று சொல்லுவோம் தானே, பாரசீக வளைகுடா, அதையும் ஆய்வு செய்து ஸ்டடி பண்ணி அவர்களுக்கு அவ்வளவுமே அத்துப்படியாம். அதாவது இந்த கடலுக்கு அடியில் என்ன இருக்குது, எங்க பாசி இருக்குது, எங்க கல் இருக்குது, எங்க மண் இருக்குது, எந்த இடத்துல இவ்வளவு ஆழம்னு சொல்லி அத்தனையும் அத்துப்படியா இருக்கு தானே. இப்போ 40 வருஷமா கட்டுப்பாட்டுகள் இருக்குன்னு சொன்னால் எல்லாம் தெரிஞ்சு வச்சிருப்பார்கள் தானே. எனவே அதற்கேற்ற ஆயுதங்களை தயாரிக்கணும் என்று சொல்லி இதில் இந்த ஹோர்முஸ் நீரினை பார்த்தீங்கன்னு சொன்னால், அதனுடைய ஆழமே வெறும் 30 மீட்டர் மட்டும்தான். 30 மீட்டர் மட்டும்தான். அதுக்குள்ள அமெரிக்காவினுடைய ஒரு நீர்மூழ்கி கப்பலோ அல்லது ஏனைய நாடுகளில் இருக்கக்கூடிய ஒரு நீர்மூழ்கி கப்பலோ அதுக்குள்ள போக முடியாது. அப்படியே போனாலுமே சரியான முறையில் செயல்பட முடியாது சொல்லி சொல்லப்படுகிறது. அதுக்கு காரணம் ஒன்று ஆழம் குறைவு, ரெண்டாவது அந்த தண்ணி ஒரு கிளியரா இருக்காதாம். அது ஒரு மங்கலாக மண்ணெல்லாம் கலந்து ஒரு மாதிரி தனம் இருக்குமா, மங்களா இருக்கும் என்று வைங்களேன். எனவே மங்களா இருக்கிற தண்ணிக்குள்ள நீர்மூழ்கி கப்பல் போறது கஷ்டம் என்று சொல்லி, அப்ப இந்த கதிர் வகை நீர்மூழ்கி கப்பல் உருவாக்கப்பட்டதே அதுக்குள்ள பயணம் செய்யறதுக்காகத்தான். அந்த ஆழம் குறைஞ்ச மங்கலான தண்ணிக்குள்ள பயணம் செய்யறதுக்கும் பாதுகாக்கிறதுக்கும். இது என்ன செய்யுமா என்று சொன்னா,
இரவு பகல் எந்த நேரத்திலுமே வந்து அதுக்குள்ள பயணம் செய்யுமாம். இரவுலேயோ சரி பகல்லையோ சரி கன்னி வெடிகளை கொண்டே விதைக்குமாம். இது மற்றது இது வந்து ரேடர்ல சிக்காதாம் என்று சொல்லப்படுகிறது. எனவே இந்த மாதிரியான நீர்மூழ்கி கப்பல்களை வந்து தாக்கி அளிக்கிறது கஷ்டம் என்று சொல்லி இப்ப ஹோர்முஸ் நீரிணையை வந்து விடுவிக்கிறதுக்கு அமெரிக்கா என்ன செய்யுது? ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னா A-10 வகை ஜெட்களால் வந்து தாக்குதல் நடக்குது. அது வந்து மிகவும் உயரம் குறைவாக பறக்கும், தாழ பறந்து தாக்குதல்கள் நடக்குது. அந்த பகுதியில் நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கிற எல்லா படகுகளும் வந்து தாக்கி அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதாவது ஈரானிய பக்கத்தில் இருக்கக்கூடிய படகுகள். இது முதலாவது. மற்றது அப்பாச்சி வகை ஹெலிகாப்டர்கள் பறந்து 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 நிறைய தாக்குதல்கள் ஒவ்வொரு நாளும் இப்போ தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்குது இந்த ஹோர்முஸ் பகுதியில். அதை விட மூன்றாவது வந்து 2250 கிலோ எடையுள்ள குண்டுகள், பாரிய குண்டுகள் கொண்டு போயிட்டு ஹோர்முஸ் நீரிணையினுடைய மற்ற பக்கம் ஈரானிய பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அங்கே ஒரே மலைகள் தானே, கட்டுமையான பாறைகளும் மலைகளும் தான் இருக்குது. அப்போ சாதாரணமாக இருக்கிற மாதிரி பீச்சுகள் எல்லாம் இல்லை, ஒரே மலைகள் தான். அதை கொண்டே துளைச்சு அங்கே இருக்கக்கூடிய இலக்குகள் எல்லாம் வந்து தொடர்ந்து தாக்கப்படுது. இப்படி வந்து எப்படியாவது இந்த ஹோர்முஸ் நீரிணையை திறந்தே ஆகணும் என்று சொல்லி அமெரிக்கா கட்டும் முயற்சி எடுத்து வருது. அதுக்கு காரணம் ஹோர்முஸ் நீரிணை பூட்டப்பட்டிருக்கிற ஒவ்வொரு நிமிஷம் வந்து பல மில்லியன் டாலர்ஸ் வந்து இழப்பு ஏற்பட்டு கொண்டே இருக்குது உலகளாவிய ரீதியில். அது எங்கள் எல்லாருக்குமே தெரியும். எனவே ஹோர்முஸ் நீரிணையை திறந்தே ஆகணும். அப்போ இங்கால மற்ற பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் படைகள் வந்துருக்கிறார்கள். அமெரிக்காவினுடைய மரீன் படைகள் வந்து வந்துருக்கிறார்கள் 2 திசையிலிருந்து. ஒன்று வந்து கலிபோர்னியாவிலிருந்து 2500 வீரர்கள், இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 5000 மரீன் வீரர்கள், அதாவது MEU என்று சொல்லுவோம். அவர்கள் வந்து ஜப்பான்லேருந்து வந்துருக்கிறார்கள் 5000 பேர். எனவே இந்த 2 டீமும் வந்து மிக விரைவில் ஹோர்முஸ் நீரிணை பக்கம் வந்துடும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே அவர்கள் வராக்க முதல் இங்கே இருக்கக்கூடிய அச்சுறுத்தல்கள் எல்லாத்தையும் வந்து தாக்கி அழித்து கம்ப்ளீட் பண்ணிடணும் என்றதான் இப்போ அமெரிக்காவினுடைய நோக்கமாக இருக்குது. அதனால தான் இரவு பகல் பார்க்காமல் ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் தொடர்ச்சியாக தாக்குதல்கள் இடம்பெற்று வருது. எனவே இந்த 7500 விசேட படையினரும் வந்தா பிறகு என்ன நடக்கும், எப்படியான சண்டைகள் நடக்கும், அவர்கள் வந்து ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி உள்பக்கமாக சென்று அங்கே கார்க் தீவினை கைப்பற்றுவார்களா இல்லையா என்பதையெல்லாம் நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இந்த ஆபரேஷன் வந்து அடுத்த கட்டமாக எதை நோக்கி போப்பது என்று சொல்லி. எனவே இந்த கதீர் நீர்மூழ்கி கப்பல்கள் மிகப்பெரிய ஒரு சவாலாக இருக்கும் என்று சொல்லி எதிர்பார்க்கப்படுது. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் வந்து ஈரான் வந்து என்னென்ன வழிகளில் அதில் போகிற கப்பல்களை வந்து தடுக்க முடியும் என்று சொன்னால் ஒரு 5 வகை சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது ஹோர்முஸ் நீரிணையை தாண்டி போகிற கப்பல்கள் இருக்கு தானே, அதை வந்து ஈரான் தடுக்க முடியும் தானே, 5 வகையில் தடுக்க முடியும் என்று சொல்லி. ஒன்று வந்து ஆன்டி ஷிப் மிசைல்ஸ், அதாவது கப்பல்களை தாக்குகின்ற ஏவுகணைகளை ஏவ முடியும். அந்த கெப்பாசிட்டி இன்னமுமே ஈரானுக்கு இருக்குன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. இரண்டாவது வந்து ஆஃப்கோர்ஸ் ஷஹீத் ட்ரோன்கள், ஈரானுடைய மிக பிரபலமான ட்ரோன்கள் ஷஹீத் ட்ரோன்கள், அதன் மூலம் தாக்குதல் நடத்த முடியும் என்று சொல்லி. மூன்றாவது வந்து ஸ்பீட் போர்டுகள், ஈரானில் இருக்கக்கூடிய கடலுக்கு மேலால் போகக்கூடிய ஸ்பீட் போர்டுகள், அது வந்து ரிமோட் கண்ட்ரோலில் இயங்குறது. அதைத்தான் இப்போ தாக்கி அழிக்கப்படுது. இருந்தாலும் எங்கேயாவது இன்னும் நிறைய போர்டுகளை வந்து ஈரான் மறைச்சு வச்சிருக்கா இல்லையான்னு சொல்லி தெரியல. எனவே ஸ்பீட் போர்டுகளால் வந்து ஆபத்து இருக்கு என்று சொல்லி. நாலாவது இந்த கதீர் சப்மரைன் மாதிரி சப்மரைன்ஸ் நீர்மூழ்கி கப்பல்களால் ஆபத்து வரும், அந்த கப்பல்கள் மூலம் தாக்கி அளிக்கப்படலாம் என்று சொல்லி எண்ணெய் கப்பல்கள். அஞ்சாவது வந்து மைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கன்னி வடிகள். அதுலேயும் வந்து 2 கேட்டகரி இருக்குது. ஒன்று வந்து கடலுக்கு மேலே மிதக்கிற கன்னி வடிகள், மிதந்தோண்டே இருக்கும், கன்னி வடி இருக்கிறதே தெரியாது, கிட்ட போனால் அப்புறம் அது மோதி வடிக்கும். 2வது கன்னிவடிகள் வந்து கடலுக்கு அடியில் புதைச்சி வைக்கப்பட்டிருக்கிற கன்னிவடிகள், அது வந்து சென்சரில் இயங்கும் என்று சொல்லப்படுகிறது. அதாவது கடலுக்கு அடியிலான் இருக்கும், அது 30 மீட்டர்னா பெரிய ஆழம் இல்லை தானே, கடலுக்கு அடியிலான் இருக்கும். அதுக்கு பக்கத்தில் கப்பல்கள் வரும்போது, எதிரி கப்பல்கள் வரும்போது அது சென்சரில் வந்து டப்புன்னு மேலே வந்து மோதுமாம் என்று சொல்லப்படுது. இப்படியான ஆற்றல் மிக்க கன்னிவடிகள் என்று சொல்லி. எனவே இந்த 5 வகையான ஆபத்துக்கள் ஈரான் பக்கத்தில் இருந்து இருக்குது இப்போ கப்பல்கள் போகிறதுக்கு. எனவே இந்த 5 ஆபத்துக்களையும் அமெரிக்கா துடைத்தெறியணும் என்றதான் இங்கே இருக்கக்கூடிய சவால். சரி, அடுத்த முக்கியமான தகவல் என்று சொன்னா, இந்த ரேடர்ல சிக்காத கதீர் நீர்மூழ்கி கப்பல்கள் இருக்குத்தானே, அதுல இருந்து ஏவப்படுற டோபிட்டோக்கள், அதுதான் அடுத்த மிக மிக முக்கியமான பிரச்சனை. என்ன பிரச்சனை சொன்னா, இந்த நீர்மூழ்கி கப்பலே ஒரு விசேஷமாக வடிவமைக்கப்பட்டது. பிறகு அதிலிருந்து ஏவப்படுற டோபிட்டோக்கள் வந்து அதை விட விசேஷமாக வடிவமைக்கப்பட்டதாம் என்று சொல்லப்படுது. இப்ப அமெரிக்காட்டையோ மற்ற நாடுகளில் இருக்கக்கூடிய சாதாரண ரெகுலரான டோபிட்டோக்கள் எப்படி, அது தண்ணிக்குள்ள வந்து வேகமாக போய் துளைச்சு கொண்டு போய் அந்த இலக்கை வந்து தாக்கக்கூடியது, குறிப்பிட்ட தூரம் வரைக்கும் தான் அது போகக்கூடியது. ஆனால் ஈரான் டிசைன் பண்ணி வச்சுக்கிற இந்த டோபிட்டோக்கள் வந்து அதிவிசேஷமானவை என்று சொல்லப்படுகிறது. மணித்தியாலத்துக்கு
கடலுக்கு அடியில் தண்ணிக்குள்ளே வந்து 354 கிலோமீட்டர் வேகத்தில் வந்து போகுமாம் தண்ணியை துளைச்சு கொண்டுன்னு சொல்லி. இப்போ எங்கள் எல்லாருக்குமே அடிப்படை விஞ்ஞானம் தெரியும், தண்ணீரினுடைய மேற்பரப்பில் வந்து அழுத்தம் குறைவாக இருக்கும், அதுவே போக 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 வந்து அழுத்தம் கூடவாக இருக்கும், தண்ணியினுடைய அந்த அடர்த்தியும் வந்து கூடவாக இருக்கும். எனவே கடலினுடைய மேல் பகுதியால் ஒரு டோபிட்டோ போகிறதுக்கும் கடலினுடைய ஆழ் பகுதியில் வந்து ஒரு டோபிட்டோ போகிறதுக்கும் நிறையவே வித்தியாசம் இருக்குது. போகிறதே கஷ்டம், ஏன்னு சொன்னால் தண்ணி வந்து ஹெவியாக இருக்கும். ஆனால் அதையும் துளைச்சு கொண்டு வேகமாக போறதுக்கு ஏற்றபடி இதை வந்து ஹூட் டோபிட்டோக்கள் என்று சொல்றது. ஹூட் டோபிட்டோக்கள் என்று சொல்லி அதனுடைய ஸ்பெஷல் என்னன்னு சொன்னா, இந்த வகை டோபிட்டோக்கள் இருந்து பெரிய பெரிய குமிழ்கள் உருவாகுமாம், நீர் குமிழிகள் வந்து உருவாகுமாம். அந்த நீர் குமிழிகள் உருவாகி அந்த தண்ணியினுடைய அடர்த்தி, அதனுடைய அழுத்தம் எல்லாத்தையும் வந்து குறைக்குமாம். இப்போ எங்களுக்கு நார்மல் சயின்ஸ் தெரிந்தானே, தண்ணிக்குள்ள வந்து நீர் குமிழி இருந்தால் அந்த இடம் வந்து எம்டியா இருக்கும். அதே மாதிரி இங்க நீர் குமிழிகளை உருவாக்கி கிட்டத்தட்ட ஒரு பாதையை வந்து உருவாக்கி கொண்டே போகுமாம். அதுக்கு பின்னால மின்னல் வேகத்தில் இந்த டோபிட்டோக்கள் வந்து பறந்து போகுமாம் என்று சொல்லப்படுது. அப்படியான தொழில்நுட்பம் என்று சொல்லி, எனவே இந்த டோபிட்டோக்கள் இருந்து கப்பல்களை காப்பாற்றுறதே மிகப்பெரிய சவாலாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. எனவே இதை அமெரிக்காவும் இஸ்ரேலும் எப்படி எதிர்கொள்ளப் போகிறார்கள் என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். இது எல்லாத்துக்குமே காரணம் 40 வருட அனுபவமும் 40 வருடங்களாக அந்த ஏரியாவையே ஃபுல்லாக ஸ்டடி பண்ணி ஃபுல்லாக கரைச்சி குடித்ததான். ஏன்னு சொன்னால் ஈரானுக்கு எப்பயோ தெரியும், என்றைக்காவது ஒரு நாளைக்கு அமெரிக்காவும் இஸ்ரேலும் ஏனைய நாடுகளும் சேர்ந்து எங்களை தாக்குவார்கள், அதற்கு நாங்கள் தயாராக இருக்கணும் என்று சொல்லி யுத்த களத்திலிருந்து மேலதிக தகவல்கள் கிடைக்கின்ற போது அவற்றையெல்லாம் தொகுத்துக்கொண்டு இன்னும் ஒரு காணொலியில் உங்களை நான் சந்திக்கின்றேன். இந்த காணொலியில் பகிர்ந்து கொள்ளப்பட்ட இந்த தகவல்கள் பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் கீழே எழுதுங்கள். மீண்டும் சந்திப்போம் உறவுகளே. நன்றி, வணக்கம்.